ஜெய்பீம். தஞ்சாவூர் மாவட்டம் மேலவலூர் கிராமம் தலித் சமூகத்தை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் தான் அபினேஷ். இவர் அந்த கிராமத்து மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றார். நான் சட்டக்கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாணவனாக படித்து வரேன். படித்து வரும்போதே எனக்கு தெரிஞ்ச விழிப்புணர்வு, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மக்களுக்கு இப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, என்னால் முடிஞ்ச சேவைகளை செய்கிறது, இது மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டீஸில் செயல்பட்டு வந்தேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலமா தமிழ்நாடு திட்டங்களோட விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் லெட்டர் போடுறது வாடிக்கையாவே வச்சிருந்திருக்காரு. அதே மாதிரி தான் நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தமா RTI போட்டிருக்காரு. அதே கிராமத்து கல்லர் சாதியை சேர்ந்த தனியார் கான்ட்ராக்டர் கார்த்திக் அப்படின்றவர் அபினேஷை மிரட்டியிருக்காரு. எனக்கு சந்தேகமாகிடுச்சு. நான் அரசு அலுவலகத்தில் தகவல் கேட்டிருக்கேன். நீங்கள் ஒரு தனிநபர் ஒப்பந்ததாரர், நீங்கள் எப்படி இது சம்மந்தமான தகவலை என்கிட்ட கேட்குறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். சரி தம்பி, அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே தகவல் கேட்குறவங்களோட விவரங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு ரூலே இருக்கு. இதனால தன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு மாவட்ட ஆட்சியாளர்கிட்டையும் காவல்துறைக்கிட்டையும் அபினேஷ் புகார் கொடுத்திருக்காரு. இந்த சட்டப்பிரிவுகள் கீழே நடவடிக்கை எடுத்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு SC/ST ஆக்ட் செக்ஷன் 15A படியும் செல்ஃப் ஃப்ளவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படியும் எனக்கு உரிய பாதுகாப்பு வேணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரத்தநாடு DSP அலுவலகத்துக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நான் மனு செஞ்சிருந்தேன். இந்த நிலைமையில தீபாவளி அன்னைக்கு அபினேஷ் கடத்தெருவுக்கு போய் திரும்பி வரும்போது சாதி இந்துக்கள் பொது இடத்துல பட்டாசு வெடிச்சு பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அபினேஷ் காவல்துறை கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. இதை பொறுத்துக்க முடியாத சாதி இந்துக்கள் தலித் மக்களோட குடியிருப்புக்குள்ள புகுந்து அபினேஷ் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சி கடுமையா தாக்கியிருக்காங்க. இதை தட்டி கேட்க வந்த அபினேஷோட தம்பியும் அம்மாவையும் தாக்கியிருக்காங்க. வீட்டுக்கு என்னப்பா எல்லாரும் வந்திருக்கீங்களே, என்னப்பான்னு நான் கத்தும்னா உன் பையன் எங்கே வெளில வர சொல்லணும்ல. எதுக்குப்பா, என்னன்னு சொல்லுப்பா, உன் பையனை நான் காலி பண்ணாமல் இருக்க மாட்டேன். டப்புன்னு ஒடியாந்து அடித்து எங்கள் வீட்டில் உள்ள பொருளுங்கள்லாம் உடச்சி எண்ணெயை பிடிச்சி அடித்து கல்லெல்லாம் அந்த உடஞ்சி நான் ரொம்ப அவதிப்பட்டு போய் சுத்தமாக பொலசமான தப்பிச்சு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிஞ்சும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணாம காலம் கடத்திட்டு இருக்காங்க காவல்துறை. எப்போதுமே அப்படிதான், அவங்களாம் வம்புழுத்த அவங்களாம் அடிப்பாங்க. நாங்கள் இல்லை எங்கள் மேலே தப்பு, அவங்க எங்கள் பையன் மேலேயும் தப்பு, உங்கள் மேலேயும் தப்பு, இனிமேல் எதுவும் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. ஆனால் பண்ணதெல்லாம் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க எல்லாம். பாதிக்கப்பட்ட அபினேஷும் அவரோட குடும்பத்தினரும் என்ன சொல்றாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் எங்கள் மாமாவை சம்மந்தமே இல்லாமல் சட்டையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. வெளில இழுத்து அடிச்சுட்டு அவங்க இந்த சேரு வெளியில் இருந்த ஜாமான்லாம் அவங்களா உடச்சிட்டு அப்படியே அவங்களா போட்டுட்டு அவங்களா போயிட்டாங்க. என்னோடய பேர் அபினேஷ். நான் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுக்கா மேலவலூர் கிராமம் ஆதிதிராவிடர் தெருவில் இருக்கிறேன். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி எல்லாம் ஒன்றா இருந்து வரோம். நான் சட்டக்கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாணவனாக படித்து வரேன். படித்து வரும்போதே எனக்கு தெரிஞ்ச விழிப்புணர்வு, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மக்களுக்கு இப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, என்னால் முடிஞ்ச சேவைகளை செய்கிறது, இது மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டீஸில் செயல்பட்டு வந்தேன். இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பயன்படுத்தி அது மூலம் தகவலை வாங்கி அதை வெளிப்படுத்துவது, இது மாதிரி தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் பல துறைகளில் தகவல் கேட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதில் எதுவும் ஊழல் இருக்கான்னு அதை ஆய்வு பண்ணுறது, இது மாதிரி நான் என்னோடய ஆர்வத்தின் காரணமாக நான் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். இதன் அடிப்படையில் ஸ்டேட் ஹைவே SH தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை நெடுஞ்சாலைத்துறையில் அந்த நெடுஞ்சாலைத்துறை இப்போ ரோடு விரிவாக்கம் செஞ்சிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமான தகவல் தஞ்சாவூர் டிவிஷனல் இன்ஜினியருக்கு பொது தகவல் அலுவலர்கிட்ட மனு செஞ்சுருந்தேன். என்னால் அதில் சில தகவல்கள் வேணும், எந்த திட்டத்தின் கீழே இந்த பணி செயல்படுது, இதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, அது மாதிரியான தகவல்லாம் நான் கேட்டிருந்தேன். தகவல் 30 நாளுக்கு மேலே வரலனோடனே சட்டப்படி நான் 19 பிரிவு 1 படி இன்ஃபர்மேஷன் ஆக்டில் நான் முதல் மேல்முறையீடு பண்ணியிருந்தேன். முதல் மேல்முறையீடு பண்ணோடனே எனக்கு 8ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 காலையில் 8:45 மணிக்கு எங்கள் ஊர் சேர்ந்த ஒரு முக்கிய ஒப்பந்ததாரரான கல்லர் சமூகத்தை சேர்ந்த கார்த்திகேயன் என்ற நபர் என்னை வீட்டில் என்னை அப்ரோச் பண்ணாங்க, கூப்பிட்டு பேசினது. அவங்க திடீர்னு அவங்க எங்கள் ஊரில் கொஞ்சம் ஒரு பணப்பலம், அரசியல் பலம் படைச்சவங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே, நாங்கள் ஒரு ஆதிதிராவிடர் சமூகத்தில் கடைசி வீடு எங்கள் வீடு தான். எல்லா மக்களுமே திடீர்னு என்ன இவர் இவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னு எல்லாமே பார்த்தாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்தோன்னே அவங்க உட்காந்து தம்பிக்கிட்ட தனியாக பேசணும்னு என்னை அழைச்சிட்டு போனாங்க. அது பக்கத்து வீட்டில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும். தம்பிகிட்ட தனியாக பேசணும்னு அழைச்சிட்டு போயிட்டு, தம்பி இந்த மாதிரி நெடுஞ்சாலைத்துறையில் நீங்கள் தகவல் கேட்டிருக்குதா, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நீங்கள் ஏன் அவங்கள்ட்டலாம் அந்த மாதிரி பகச்சிக்கிற பண்ணுறீங்க, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், நீங்கள் சட்டம் படிக்கிறீங்களாமே
அதனால் நீங்கள் இப்போயே இதெல்லாம் வந்து போட்டு பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு சந்தேகமாகிடுச்சு. நான் வந்து அரசு அலுவலகத்தில் தகவல் கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு தனிநபர் ஒப்பந்ததாரர், நீங்கள் எப்படி இது சம்மந்தமான தகவலை வந்து என்கிட்ட வந்து கேட்குறீங்க பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். சரி தம்பி அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போன பிறகு அவங்க வந்து ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்க. எங்கள் தெருவில் வந்து ஒரு 150 குடும்பங்கள் தான் இருக்குது. எங்கள் தெருவில் ஆதிக்க சமூகமாக இருக்க கல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் 1500 2000 வீடுகள் குடும்பங்கள் போல் இருக்காங்க. அதனால் எனக்கு அச்சம் ஏற்பட்டுருச்சு. அச்சம் ஏற்பட்டோன்னா எனக்கு பயம் வந்து நான் உடனே பாதுகாப்பு வேணும், இந்த மாதிரி இந்த சட்டப்பிரிவுகள் கீழே நடவடிக்கை எடுத்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு SC/ST ஆக்ட் செக்ஷன் 15A படியும் விசில் ப்ளவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படியும் எனக்கு வந்து உரிய பாதுகாப்பு வேணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரத்தநாடு DSP அலுவலகத்துக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நான் மனு செஞ்சுருந்தேன். லோக்கல் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஒரத்தநாடு காவல் நிலையத்துக்கும் நான் வந்து இந்த மனுவை செஞ்சுருந்தேன். 9ஆம் தேதி செஞ்சுருந்தேன். 9/10/2025 செஞ்சுருந்தேன். இது சம்மந்தமாக என்னை கூப்பிட்டு DSP ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. அவங்களும் வந்தாங்க, அந்த கார்த்திகேயன் ஒப்பந்ததாரரும் வந்தாங்க. வந்து பேசும்போது அவங்க வந்து இனிமேல் நான் அந்த பையனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வார்ன் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போனாங்க. அந்த எழுதி கொடுத்த ரிப்போர்ட்லாம் காவல் நிலையத்தில் வச்சுருக்காங்க. அதில் CSR பதிவு பண்ணப்பட்டு என்னோடய புகார் பதிவு பண்ணப்பட்டு 745ன்னு CSR நம்பர் கொடுத்தாங்க. ஆனால் CSR காப்பி இதுவரையும் எனக்கு கொடுக்கல. நான் பல முறை அதை நான் கேட்டிருக்கேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்ததாரருடைய சம்மந்தமான தகவல் வந்து எங்கள் தெருவில் ஆதிதிராவிட தெருவில் ரோடு போட்டது, பாலம் கட்டினது, அதில் சில குறைபாடுகள்லாம் இருக்குது. அது சம்மந்தமாகவும் நான் அவர் மேலேயும் நான் தகவல் உரிமை சட்டத்தில் அது சம்மந்தமான தகவல்களையும் கேட்டு ஒரத்தநாடு BDO அலுவலகத்தில் நான் தகவல் கேட்டிருந்தேன். இந்த சம்பவங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் எனக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் வந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில் தீபாவளி பண்டிகைக்கு முதல் நாள் 19ஆம் தேதி நைட்டு நான் தீபாவளி பண்டிகையினால் கடை வீதிக்கு போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரதுக்கு ஒரத்தநாடு பகுதிக்கு போயிட்டு வாங்கிட்டு அந்த பொருட்கள் வாங்கிய அப்படியே வண்டியில் நானும் என்னுடைய உறவினர் பையனும் மேலவூர் பேருந்து நிலையம் அந்த ஆர்ச் இருக்கும் அந்த பக்கம் அங்கே வந்து அங்கே அகிலன் ஸ்டோர்னு ஒரு மளிகை கடை இருக்குது. அங்கே ஜாமான் வாங்கலான்னு பொருட்கள் வாங்கலான்ட்டு அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஆதித்தன்கிற பையன் மற்றும் அவரோட கூட்டாளிகள்லாம் அங்கே நின்றுட்டு பொது இடத்துல வெடியை கொளுத்தி வெடியை பற்ற வச்சு போட்டு வீசி வெடிக்கிறது, நான் பஸ்ஸு வரும்போது மறைச்சி நடு ரோட்டில் வச்சு வெடிக்கிறது, இது மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சாங்க. அவங்க என்னையை பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணோன்னா எனக்கு அது சம்மந்தமாக ஒரு இரிட்டேட் ஆகி உடனே நான் அவசர காவல் உதவி என்ன 100க்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நடக்குது, இது பப்ளிக் இஷ்யூ ஆகுது, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க, பொது இடத்துல வெடி கொளுத்தி பப்ளிக் மேலே அச்சுறுத்துற மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சார், இது மாதிரி இது ஒரே ஆதிதிராவிடர் சமூகம் வந்து மைனாரிட்டியாக இருக்காங்க, அவங்க மேலே போட்டு ஏதாச்சும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இது பெரிய இஷ்யூ ஆகும் சார், அதனால் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி 100க்கு காவல் உதவி எனக்கு அழைச்சி நான் சொல்லி அது சம்மந்தமாக அந்த புகார் பதிவு பண்ணி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அவங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்திருக்கோம், நான் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு அன்றைக்கி நைட்டே ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் தீபாவளி 20ஆம் தேதி தான் தீபாவளி பண்டிகையில் வான வேடிக்கை வாங்கணும், வெடி வாங்கணும், பொருட்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் 2 வீலர்லேருந்து என்னை அழைச்சிக்கிட்டு நாங்கள் கடைக்கு போகிறதுக்கு அந்த பகுதியில் போனோம். யதார்த்தமாக போகும்போது எங்களை பார்த்தோன்னே அந்த அங்கே இருக்க மேலவூரை சேர்ந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த கல்லர் சமூகத்தை சேர்ந்த பசங்க கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேருக்கு மேலே கும்பலாக நின்று எங்களை பார்த்தோன்னா வண்டியை நிறுத்துறான்னு ஜாதி பேரை சொல்லி திட்டி வெடியை அவன் புறா அது அப்படி இப்படி ரொம்ப ஆபாசமாக பார்த்து அட்ராசிட்டி பண்ணி எங்களை வந்து இது பண்ணாங்க. நாங்கள் 10-20 பேருக்கு மேலே நிற்கும் போது எங்களுக்கு பயம் வந்துருச்சு. டக்குன்னு நாங்கள் வண்டியை எடுத்துகிட்டு இந்த நேரத்தில் வந்து மாட்டக்கூடாது, எல்லாம் தீபாவளி பண்டிகை நேரத்தில் இந்த மாதிரி மோசமாக இருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் வேகமாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அவங்க அந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணி அது பண்ணால் அந்த இடத்துல சம்பவம் நடந்தால் பெரிய இஷ்யூ ஆயிரும் அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க எப்படி திரும்ப வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவங்க 4-5 வண்டியில் வீட்டுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு வீட்டில் இருந்தேன். என் பையன் வந்து வீட்டுக்குள்ள நானும் எங்கள் சின்ன பையனும் வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வெளியில் வர்றதுக்காண்டி கதவை சாத்தி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். வீட்டில் வெளில வர்றதுக்காண்டி வெளில வர்றப்ப 10 பசங்களுக்கு மேலே வீட்டுக்கு வந்து கதவை தட்டி யாரா வீட்டில் வெளில வான்னு கூப்பிட்டானுங்க. யார் அது நம்மளை வந்து கூப்பிட்றன்ட்டு வெளில வந்தால் என் பையன் பின்னாடி நின்றுட்டு என்னம்மா வந்து யாருமா கூப்பிட்றன்ட்டு பின்னாடி ஒடியாந்து பார்த்தாக்க அந்த பசங்க 10 பேருக்கு மேலே வந்து உன் பையனை வெளில வர சொல்லு அப்படிங்கன்னா என் பையன் என்னென்னு வெளில எல்லாம் 3 year நாங்கள் வெளியே வரோம்னா டபக்குன்னு வந்து என்னடா நீ ரொம்ப ஆடுறா அப்படின்ட்டு வந்து என் பிள்ளைய அடிக்கும்னா நாங்கள் போய் என்னப்பா எல்லோரும் வந்திருக்கீங்களே என்னப்பான்னு நான் கற்றும்னா எங்கே உன் பையன் எங்கே வெளில வர சொல்லணும்ல எதுக்குப்பா என்னன்னு சொல்லுப்பா உன் பையனை நான் காலி பண்ணாமல் இருக்க மாட்டேன் பாரு உன் பையனை வெளில இழு அப்படிங்கன்னா நானும் எங்கள் சின்ன பையனை வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளில ஒடியாரும்னா என் பையன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளில ஒடியாந்தோம். சின்ன 2 பேருமே வரும்ல டப்புன்னு ஒடியாந்து அடித்து எங்கள் வீட்டில் உள்ள பொருளுங்கள்லாம் உடச்சி 6-7 பல்லும் ஆடுது, 2 பல்லு கீழே விழுந்துருச்சு. என் பிள்ளைய காப்பாற்றுங்கன்னு கடந்து கத்துனேன். என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க, என் பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து வந்துட்டுன்னு சொல்லி கத்தோம்னா பக்கத்தில் உள்ள எல்லா மக்கள் வந்து கூட்டம் சேரும்னா என் பிள்ளைகளை அடித்து போட்டுட்டு ஓடிட்டானுங்க. வண்டியை தூக்கிக்கிட்டு என் பிள்ளை செல்ஃபோனையும் தூக்கிக்கிட்டு போயிட்டானுங்க. பல்லு வண்டி இன்னும் வலிச்சிக்கிட்டு இருக்கு, சாப்பிட முடியல என்னால்.
நான் 6-7 பல்லாம் ஆடுது, பல்லு 2 பல்லு போயிடுச்சு. 6 பேர் வீட்டுக்குள்ளே புகுந்து என்னை அடித்து எங்கள் அம்மா என் தம்பி என்னை அடிக்கும் போது மேலே வந்து விழுந்துட்டாங்க. அவங்களையும் அடித்து எனக்கு ஷோல்ட்ரு வந்து மூட்டு நழுவிருச்சு. என் மனைவிக்கு பல்லு உடஞ்சி மண்டையில் அடிபட்டு நெஞ்சில் அடிபட்டு மருத்துவமனையில் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் இருக்காங்க. அப்புறம் என் சின்ன மகனுக்கும் நெத்தியில் அடிபட்டு புடைச்சி ஷோல்டரில் அடிபட்டு ஷோல்டரும் வீங்கி போய் எல்லாம் உள்காயங்க சிறு சிறு காயங்களை கிழித்து இந்த கட்டையெல்லாம் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நாங்கள் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்குறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறாங்க. சட்டப்படி நியாயப்படி தகவலை கேட்குறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை இந்த சுதந்திர நாட்டில். அந்த மாதிரி நிலைமைகளும் உருவாகி கொண்டு இருக்குது. எண்ணெயை பிடிச்சி அடித்து பல்லெல்லாம் அந்த கழனி உடஞ்சி நான் ரொம்ப அவதிப்பட்டு போய் சுத்தமாக பொழச்சாமான தப்பித்து மெடிக்கலுக்கு வரதுக்கு ஆம்புலன்ஸுக்கு 108க்கு ஃபோன் அடித்து ஆம்புலன்ஸில் ஏற்றி பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் எங்களை ஏற்றி அனுப்பி விட்டாங்க. அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் தான் இருந்தோம் இங்கே. அங்கேருந்து வந்தாங்க 10 பசங்க வந்து என்னப்பா ஏதுப்பா விவரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அதை பற்றி பேசவே கிடையாது. சித்ராமா வந்து என்னப்பா எது என் பிள்ளை தப்பு எதுவும் செஞ்சுட்டான்னு கேட்கும். அதையும் அபினேஷ் பின்னாடி நின்று அபினேஷை சட்டையை பொறுத்து பரப்பன்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இருந்து அவங்க பாட்டுக்கு அடித்து போட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. முக்கியமான விஷயம் சார், என்னை அடிக்கும் போது நான் வீடியோ எடுக்க முயற்சி பண்ணும்போது வெளில வரும்போது அந்த கும்பலாக வந்தோடனே வீடியோ எடுக்க முயற்சி பண்ணும்போது என்னோடய ஃபோனை வந்து கையில் அடித்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இதுவரையும் அதை காவல்துறையினை வந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்கல. காவல்துறை வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் அந்த RTI சம்மந்தமான புகார் கொடுத்ததை வந்து சொல்ல வேணாம், அது எங்களுக்கு காவல்துறைக்கு பிரச்சனை வருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் நிறைய அழுத்தங்கள், நிறைய அரசியல் அழுத்தங்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு இப்போ உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, ஆபத்து எப்போனாலும் என்ன வேணால் நடக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. வீட்டுக்கு வெளியே இங்கே இழுத்துட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து இங்கே இழுத்துட்டு வந்துட்டாங்க. இழுத்துட்டு வந்து அடிச்சுட்டு துணிமணி எல்லாமே நாஸ்தி பண்ணி போட்டு உடச்சி ஃபேனுக்கு ஜேருக்கு எல்லாமே உடச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு 10 மணி இருக்கும். 40ஆம் நம்பர் வார்டுக்கு மறுநாள் எங்களை வந்து அட்மிட் பண்ணாங்க. 40ஆம் நம்பர் வார்டில் இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கார்த்திகேயன்கிற ஒப்பந்ததாரர் வந்து இந்த வழக்கில் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி எங்கள் ஊரை சேர்ந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர் எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள பொன்னாப்பூரை சேர்ந்த கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஆறுமுகங்கிற வழக்கறிஞர், அவர் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்னு சொல்கிறாங்க. என்னை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த புகாரை வாபஸ் வாங்கிக்கங்க, இது வந்து தனிப்பட்ட பிரச்சனையாக பொது பிரச்சனையாக நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பிரச்சனை இப்போ நடந்தது இனிமேல் உங்களுக்கு நடக்காமல் இருக்கணும், நீங்கள் இனிமேல் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இந்த ஊரில் ஏற்படாமல் நீங்கள் அமைதியான சூழலில் வாழணும்னா நீங்கள் இதை வாபஸ் வாங்கிங்க, அப்புறம் உங்கள் விருப்பம், நான் எங்கள் பசங்களுக்கு நாங்கள் பெயில் போடுறதுனா போட்டுக்கணும், நாங்கள் சொல்ல வேண்டியே சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அறிவுறுத்துற மாதிரி அச்சுறுத்தல் ஏற்படுத்தி இந்த மாதிரி எனக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க. அப்புறம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அச்சுறுத்தல் இருந்துச்சு. அது சம்மந்தமாக நான் வந்து அன்றைக்கி ரொம்ப பயத்திலே இருந்தேன். மறுநாள் வந்து நான் ஆன்லைனில் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அவங்க மேலே சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலே எனக்கு மிரட்டல் விடுத்த நபர்கள் மேலே புகார் கொடுத்துருக்கேன் சார். அதாங்க ஐயா, அவங்க ஆதிக்கம் மெஜாரிட்டியாக இருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 தலைக்கட்டுக்கு மேலே இருப்பாங்க ஐயா. மற்ற சமூகமும் இருக்காங்க, ஒரு 2000 தலைக்கட்டுக்கு மேலே இருக்காங்க. முத்திரையர் இருக்காங்க, நாங்கள் SC இருக்கோம், ஒரு சில பேர் செட்டியார் வன்னியரும் இருக்காங்க. அதிகமாக இருக்கிறது மெஜாரிட்டியாக இருக்கிறது கல்லர்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. சம்மந்தமே இல்லை. இவங்க வந்து இந்த தத்துவ சித்திரங்கிற பையன் வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு வந்த மாதிரி கிரியேட் பண்ணி தத்துவ சித்திர பையன் மேலே பொய்யா வந்து புகார் கொடுத்து அது மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. தெரியல சார், அவங்களோட சாதிய உள்நோக்கம் தான் சார். போலீஸ் வந்து எதுவுமே எங்கள்கிட்ட எந்த தகவலுமே கொடுக்காம எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எப்போதுமே அப்படி தான், அவங்களாம் வம்பிழுத்து அவங்களாம் அடிப்பாங்க. நாங்கள் வந்து அந்த கல்லர் அவங்க இதுக்கு முன்னாடி வம்பிழுத்துருக்காங்க நிறைய தாட்டி. அந்த இப்போ அடித்தாங்களா அபினேஷன், அவங்களோட தம்பியெல்லாம் அங்கே போகும்போது கடைக்கு போகும்போது வம்பிழுத்துருக்காங்க. சும்மா திட்டி ஏதாவது சும்மா கெட்டாத்தில் வம்பிழுத்து இது மாதிரி. படுகாயம் அடைஞ்ச அபினேஷும் அவரோட குடும்பத்தினரும் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. எனக்கு வந்து அவங்க அடித்ததில் வந்து மூட்டு வந்து ரைட் ஹேண்டில் வந்து மூட்டு வந்து நழுகிருச்சு. எனக்கு கை கேஷுவலாக யூஸ் பண்ணவே முடியலை என்னால். ஆனால் மருத்துவமனையில் வந்து அது சம்மந்தமாக எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க சார், நான் MRI ஸ்கேன் எழுதி கொடுத்து கூட எனக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுங்க, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு வெறும் எக்ஸ்ரே மட்டும் எடுத்துகிட்டு எலும்பு கிராச் ஆகலப்பா மூட்டு நழுவி இருக்குன்னா அதை நான் OPக்கு எழுதி தரேன், நீங்கள் அங்கே OPயில் போய் பார்த்துங்க இல்லை வெளில போய் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவசரமாக குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டிய நோக்கத்திலேயே அவங்க எங்களை வெளியேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்திலே செயல்படுறாங்க. இதுவரையும் குற்றவாளிகளை கைது பண்ணாமல் பாதுகாத்து வராங்க. டிஸ்சார்ஜ் என்னன்னா அவசரமாக அவ்வளோ சீக்கிரமாக என் பையனுக்கு ஷோல்டர் இறங்குது இன்னும் சரியாகலை. ஷோல்டர் இறங்கி போய் திரும்ப வந்து அந்த சிகிச்சையில் இருந்துகிட்டு இருக்கும்போதே
உடனடியாக அவ்வளோ அவசரமாக எந்தவித இன்ஃபார்ம் இல்லாமல் டிஸ்சார்ஜ் சீட்டை கொடுத்து இங்கே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் எங்களை வெளியேற்றுறாங்க. ரோட்டுக்கெல்லாம் போக விடாமல் பண்ணுறாங்க. வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போக முடியாமல், நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போனால் எதுக்கு சும்மா நார்மலாக போனால் கூட பிடிச்சி அம்புழுத்து எதுக்கு வண்டியெல்லாம் இவ்வளோ வேகமாக போகிற அது மாதிரிலாம் கேட்டு அம்புழுத்து அடிக்க வருவாங்க. அது மாதிரி தான் எப்போதுமே பண்ணுவாங்க. பரப்பையில் இது மாதிரி நீ எதுக்கு இங்கே ரோட்டுக்கெல்லாம் வர இது மாதிரி சொல்கிறது. எங்களுக்கு நிம்மதியாக வாழணும், சுதந்திரமாக இருக்கணும், எங்களுக்கு வந்து சட்ட ரீதியான எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு வந்து சுதந்திரமாக ஒரு அரசு அலுவலகங்கள்லேயோ ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு அச்சுறுத்தல் பண்ணுறாங்க. அதிகாரிகளும் அச்சுறுத்தல் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஆதிக்க சக்திகளும் அச்சுறுத்தல் பண்ணுறாங்க. ஐயா, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதை தான் நானும் சொல்கிறேன். இன்றைக்கி இங்கே நடந்து நாளைக்கு எங்கே நடக்க யாரும் கேட்கணும் சொல்லுங்கள். என்ன பண்ணலான்னா அதுக்குள்ளே நடவடிக்கை தான் எடுக்கணும். அது இயல்பாக வருஷத்துக்கு ஒரு பிசிஆர் நடக்குது, வருஷத்துக்கு ஒரு சண்டை நடக்குது. அதெல்லாம் இயல்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யாரும் இங்கே வந்து கட்டுப்பாடாக இல்லை. கேட்டால் எங்கள் ஆட்களை நான் பாதுகாப்பாக வச்சுருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. போன வருஷம் கூட ஒரு இன்சிடெண்ட்டில் கூட சொன்னாங்க, பப்ளிக்கில் வந்து நான் சொன்னேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட, இந்த மாதிரி பப்ளிக் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க, நைட்டில் 10 மணிக்கு மேலே ரோட்டுக்கு கடத்தருக்கு போக முடியல, தண்ணியை போட்டு அராஜகம் பண்ணுறாங்க, ஒன்று கத்துறாங்க, கூச்சல் விடுறாங்க, சாட சொல்லி பேசுகிறாங்க. பொதுவாகவே பப்ளிக்கில் ஊரில் நிறைய சாதி ரீதியான பிரச்சனைகள் நடக்கும் சார். ஆனால் வந்து இந்த டெல்டா மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் இங்கே நடக்கிற எந்த பிரச்சனையுமே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே எஃப்ஐஆர் ஆக விடமாட்டாங்க. அப்படி ஒருவேளை எஃப்ஐஆர் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட எஃப்ஐஆர் கொடுத்து அந்த சட்டப்படி போராடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் வரும், அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வரும். அதனால புகார் கொடுக்கக்கூடிய ஆதிதிராவிடர் மக்களே, எஸ்சி மக்களே, எஸ்டி சமூகத்தை சேர்ந்த மக்களே அந்த புகாரை வாபஸ் வாங்கிடுவாங்க. பயத்திலே, உயிர் பயத்திலே வாபஸ் வாங்கிடுவாங்க சார். மிரட்டுவாங்க. புகாரை வாபஸ் வாங்கணும்னு எந்தெந்த வகையில் மிரட்டணுமோ, எப்படி பேசணுமோ அது எல்லாமே பண்ணுவாங்க. இல்லை எங்கள் மேலே தப்பு, அவங்க எங்கள் பையன் மேலேயும் தப்பு, உங்கள் மேலேயும் தப்பு, இனிமேல் எதுவும் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. அவனை பண்ணதெல்லாம் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க எல்லாம். இதுதான் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அது மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த வண்டியில் போகிறது பிடிக்கல அவங்களுக்கு. அவங்க வந்து இந்த படித்த பசங்கள்லாம் இப்போ இளைஞர்கள்லாம் என்ன ஒரு யூத்தாக போகணுமா, அது அவங்களுக்கு மன இதை கொடுக்குது. அது வெள்ளை தெய்வமாக ஒரு செருப்பு கிருப்பமாக ஒரு பைக்கில் போனாக்க கீழேருந்து மேலே பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக தெரியுதுங்க. பைக்கில் போகிறதுக்கே ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு தாங்க முடியல. நாங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால நாங்கள் எதுவும் பேச முடியல அவங்களுக்கு. அடுத்து என்ன எங்களை அது மாதிரி பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது, நாங்கள் அது மாதிரி பண்ணாமல் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி படித்து பெரிய ஆளாகி பண்ணுவோம். அவங்க மேலே கேஸ் போட்டு